பேட்டன்ட் பத்தி ப்ரீவியஸா நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பேட்டன்ட்னா என்னன்னு ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு பேட்டன்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பேட்டன்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வென்டார் அவரோட இன்வென்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு லீகல் ரைட்ஸ் தான் பேட்டன்ட். அந்த பேட்டன்ட்டை அவர் ஃபைல் பண்றதுனால எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் அவருக்கு மட்டும் அந்த இன்வென்ஷன்ல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வேற யாரும் அவரோட இன்வென்ஷனை மேக் பண்றதுக்கோ யூஸ் பண்றதுக்கோ செல் பண்றதுக்கோ டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கோ அது ப்ரிவென்ட்டும் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு இன்வென்டார் தன்னுடைய பேட்டன்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். அந்த பேட்டன்ட் அப்ளிகேஷன்ல முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னன்னா உங்களோட பேட்டன்ட்டை பத்தின டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன்ஸை அதுல குறிப்பிட்டிருப்பீங்க. அந்த பேட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷனை எவ்வளவு தெளிவா நீங்க டிராஃப்ட் பண்றீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட பேட்டன்ட்டோட யூனிக்னஸை உங்களால கவர்மெண்ட்க்கு எடுத்து காட்ட முடியும். இந்த வீடியோல நம்ம பேட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, பேட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு ப்ரொவிஷனல் ஒன்னு கம்ப்ளீட், அதோட டிஃபரன்சஸ் என்ன, எது உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்குங்கிறத தான் பார்க்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரோஹினி ஸ்ரீ, உங்க கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா லா ஃபர்ம். ஒரு இன்வென்டார் தன்னுடைய இன்வென்ஷனை பேட்டன்ட்ல ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் இன்வென்ஷனை பத்தின முழு விவரத்தை அவர் டிராஃப்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த டிராஃப்ட் பேரு தாங்க ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ல ஒரு இன்வென்டார் நிறைய விஷயங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதை கவர்மெண்ட் சொன்ன நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். அந்த நார்ம்ஸ்ல ஒரு 6 சப் டாபிக்ஸ் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வென்ஷன் எந்த ஃபீல்ட்ல இருக்கும், அந்த இன்வென்ஷன் சம்பந்தப்பட்ட டீடைல் டிஸ்கிரிப்ஷன் என்ன, அந்த இன்வென்ஷன்ல இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட்ஸ் என்னென்ன, அந்த இன்வென்ஷன்ல என்ன இன்வென்டிவ் ஸ்டெப்பை நீங்க கிளைம் பண்றீங்க, அது மட்டும் இல்லாம உங்களோட டிராயிங்ஸ் என்னென்ன, இப்படி இருக்கக்கூடிய மெயின் சப் டாபிக்ஸ்ல உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை டீடைல்டா நீங்க டிராஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு டெஃபினட்டா நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணாம தானா நீங்க பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நிறைய ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாம ஃபைல் பண்ற சூழ்நிலை வரும். ஸோ டெஃபினட்டா நீங்க ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை ஃபைல் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் அணுகி அதுக்கான ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கோமா இல்லையான்னு பார்த்துட்டு ஃபைல் பண்ணணும். பேட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ப்ரொவிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன், ரெண்டாவது கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷனோட டிஃபரன்ஸ் ஒரு பேட்டன்டாருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவர் எதை ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணணுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ப்ரொவிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு இன்வென்டார் தன்னுடைய இன்வென்ஷன் ஒரு பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்லயோ இல்லை ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னா அவர் ப்ரொவிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணலாம். ஒரு இன்வென்டார் தன்னோட இன்வென்ஷனை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, அவர்கிட்ட ஒரு ப்ரோட்டோடைப் இருக்கு, அதை பத்தின டீடைல்டான ரிசர்ச் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அவர் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைல் பண்ணலாம். ஒரு இன்வென்டார் தன்னுடைய இன்வென்ஷன் ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு, இதை பத்தி நான் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு எக்ஸ்பர்ட்ஸை ஹையர் பண்ணி இதோட ரிசர்ச்சை டெவலப் பண்ணணும், ஸோ இதை பத்தி நான் நிறைய பேர்கிட்ட என்னோட இன்வென்ஷனை பத்தி பேச போறேன் அப்படின்னா நீங்க ஏர்லியர் டேட்டை கிளைம் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதர் பீப்புள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா வேற யாரும் காப்பி பண்றதுல இருந்து நீங்க தவிர்க்க முடியும். ஒரு இன்வென்டார் தன்னோட இன்வென்ஷனை கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஃபைல் பண்றாரு அப்படின்னா டைரக்டா அவரோட இன்வென்ஷன் ஜர்னல் பப்ளிகேஷன்ல ஃபைல் ஆகும்பொழுது அவரோட இன்வென்ஷனோட கம்ப்ளீட் டீடைல்ஸை அவர் அங்கேயே ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஜர்னல் பப்ளிகேஷன்ல அவர் ஃபைல் பண்றது மூலமா அவர் என்ன பண்ணலாம்னா அவரோட இன்வென்ஷனை கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லயோ மார்க்கெட்லயோ அவர் லான்ச் பண்ணலாம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்டையும் அந்த ப்ராடக்ட்டை வச்சு அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிளைம் பண்ணலாம். ப்ரொவிஷனல் ஸ்பெசிஃபிகேஷனோட டிராஃப்ட்ல பார்த்தீங்கன்னா இன்வென்ஷனை பத்தின ஒரு பேசிக் அவுட்லைன், அதோட ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவும் சிம்பிள் டிராயிங்ஸ் மூலமா நம்ம ஃபியூ டேஸ்ல அதை டிராஃப்ட் பண்ணி ஃபைல் பண்ணிடலாம். கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு இன்வென்டார் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் டீடைல்டா அதுல டிஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த எந்த பாயிண்ட்ஸையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து எல்லா டீடைல்ஸ் பிளஸ் டிராயிங்ஸ் அண்ட் கிளைம்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் டிராஃப்டிங், பட் வித்தின் 3 to 4 வீக்ஸ்ல அதை நீங்க டிராஃப்ட் பண்ண முடியும். வேறஸ் ப்ரொவிஷனல் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபியூ டேஸ்ல நீங்க டிராஃப்ட் பண்ணிடலாம். ப்ரொவிஷனல் ஸ்பெசிஃபிகேஷனோட டிராஃப்டிங் காஸ்ட் அண்ட் டைம் பீரியடும் ரொம்ப கம்மியா இருக்கும். கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனோட டிராஃப்டிங் டைம் as well as காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ப்ரொவிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைல் பண்ண டேட்ல இருந்து 12 மாசத்துக்குள்ள உங்களோட இன்வென்ஷனோட கம்ப்ளீட் டீடைல்ஸை கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் மூலமா நீங்க கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ணணும். கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைல் பண்ண பிறகு உங்க அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஜர்னல், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன், லாஸ்ட்லி கிராண்டிங் ஸ்டேஜஸ்க்கு வரும்.
அது மட்டும் இல்லாம ஒரு கிராண்டான பேட்டன்ட்க்கு 20 இயர்ஸ் வேலிடிட்டி பீரியட் வந்து அந்த இன்வென்டாருக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஆஸ் அன் இன்வென்டாரா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் இப்போ ப்ரொவிஷனல் ஃபைல் பண்ணட்டுமா இல்ல கம்ப்ளீட் ஃபைல் பண்ணட்டுமா அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட இன்வென்ஷனை ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். என்னோட இன்வென்ஷன் ரொம்ப பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கு, நான் இப்போதான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உடனே நீங்க போய் ப்ரொவிஷனல்ல ஃபைல் பண்ணி உங்க கான்செப்ட் டுவர்ட்ஸ் தட் இன்வென்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இல்ல என்னோட இன்வென்ஷன் ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்க போய் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைல் பண்ணலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு ரொம்ப டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட பேட்டன்ட்டை நீங்க டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்களா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்னைக்கே கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் கடந்த 3-4 இயர்ஸா வித்தின் 1 year to 18 months குள்ளர பேட்டன்ட் கிராண்ட்டையே அலோவ் பண்றாங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டன்ட் கிராண்ட் ஆகிறதுக்குள்ளர 5 to 6 years ஆகும். பட் நீங்க ஃபாஸ்டரா ப்ராசஸ் பண்ணணும்னா அதுக்கான எஃபெக்டிவ் ஃபார்ம்ஸை மட்டும் ஃபைல் பண்ணீங்கன்னா போதும். இதை பத்தி தான் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மறக்காம அந்த வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரோஹினி ஸ்ரீ, உங்க கார்ப்பரேட் லாயர்.